أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت صلی اللہ علیہ وسلم کی சீரத் கே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக சில அன்னார் கலந்து கொண்ட போர்கள் மற்றும் அன்னார் அனுப்பிய போர்ப்படைகள் தொடர்பாக இன்று எடுத்து கூறுவேன். வரலாற்றில் துர்பாவை நோக்கி அனுப்பப்பட்ட ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் போர்ப்படை பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. இந்த போர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் நிகழ்ந்தது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்களை ஹவாஸின் கோத்திரத்தை நோக்கி துர்பா என்ற இடத்திற்கு அனுப்பினார்கள். துர்பா மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 333 மைல் தொலைவில் சனா மற்றும் நஜ்ரானை இணைக்கும் பிரதான பாதையில் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை 30 பேரோடு இங்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த படையை அனுப்பியதன் காரணம் என்னவாக இருந்ததென்றால், அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துர்பா வாசிகளிடமிருந்து இஸ்லாத்திற்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்வதாக தகவல் கிடைத்திருந்தது. உமர் அவர்கள் கிளம்பிய போது அன்னாரோடு பனு ஹிலால் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வழிகாட்டியாக இருந்தார். சஹாபா இரவு வேளையில் பயணம் மேற்கொள்வார்கள், மேலும் பகல் வேளையில் மறைந்து கொள்வார்கள். துர்பாவாசிகளுக்கு இந்த தகவல் கிடைத்ததும் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவர்களின் பகுதியை சென்றடைந்தார்கள். ஆனால் அங்கு எவரும் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் மலைக்குன்றுகளில் ஏறி இருக்க கண்டார்கள். அவர்கள் மலைகளுக்கு சென்று விட்டார்கள். அவர்களினுடைய அனைத்து செல்வமும் கால்நடைகள் போன்றவைகளும் அங்குதான் இருந்தன. அவைகளை கைப்பற்றினார்கள். ஏனென்றால் இவர்கள் விஷமம் செய்பவர்களாக இருந்தார்கள். மேலும் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி திரும்பிச் சென்றார்கள். ஜுல் ஜதர் என்ற இடத்தை அடைந்ததும், இந்த இடமானது கூபாவிற்கு அருகே மதீனாவிலிருந்து 6-7 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மேய்ச்சல் நிலமாகும். அங்கு பனு ஹிலாலினுடைய அந்த நபர் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம், பனு ஹிஷாமை சார்ந்த இன்னொரு குழுவினர்களின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்களா என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் தங்களுடைய பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக இங்கு வந்துவிட்டார்கள் என்றார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த கட்டளையை வழங்கவில்லை. அன்னார் நான் துர்பா என்ற இடத்தில் ஹவாஸின் கோத்திரத்தோடு போரிட வேண்டும் என்று மட்டுமே கட்டளையிட்டார்கள் என கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் மதீனா திரும்பிவிட்டார்கள். ஏனென்றால் இந்த மக்கள்தான் விஷமம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் தேவையில்லாமல் தாக்குதல் தொடுத்து வந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. இதிலிருந்து அது முற்றிலும் தவறு என்று நிறுவனமாகிறது. பிறகு ஃபதக் என்னும் இடத்தில் பனு முர்ரா கோத்திரத்தை நோக்கி அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் போர்ப்படை. இந்த போரானது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்களின் தலைமையில் நடந்தது. ஹஜ்ரத் பஷீர் அவர்களினுடைய கோத்திரம் அபு நொமான் ஆக இருந்தது. சஅத் பின் சஅலபா அவருடைய தந்தை ஆவார். ஹஸ்ரஜ் கோத்திரத்தினரோடு இவர்களினுடைய தொடர்புகள் இருந்தது. ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் மடமை காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தார்கள். இது எப்படிப்பட்ட காலமாக இருந்ததென்றால், அரபு நாட்டில் மிக குறைந்தவர்களே எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் 70 அன்சார்கள் கலந்து கொண்ட 2வது அக்பா பையத்தின் போது கலந்து கொண்டார்கள். அன்னார் பத்ர், உஹத், அஹல் மற்றும் பிற அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் கைகளில் சகீஃபா பனு சஅதா நாளன்று பைய செய்திருந்த அன்சார்களில் முதலாவது நபராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஹஜ்ரத் பஷீர் அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்களின்
ஐனுத் தமர் போரில் கலந்து கொண்டார்கள். மேலும் அதில் அன்னாருக்கு ஷஹாதத் பாக்கியம் கிடைத்தது. ஐனுத் தமரின் அறிமுகம் என்னவென்றால், இது கூஃபாவிற்கு அருகில் உள்ள ஓர் இடமாகும். முஸ்லிம்கள் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் இந்த பகுதியை வெற்றி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருப்பினும் நான் முன்பு கூறிக்கொண்டிருந்த இந்த போர்ப்படை தொடர்பாக இவ்வாறு விளக்கம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்களை 30 சஹாபிகளோடு பனு முர்ராவை நோக்கி அனுப்பினார்கள். மதீனாவிலிருந்து 6 இரவுகளின் பயண தொலைவில் ஹைபருக்கு அருகில் இது இருந்தது. இதையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதாவது முன்பு எடுத்துரைக்கப்பட்டது போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கும் பட்சத்தில்தான் இந்த போர்ப்படைகளை அனுப்பி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் சஹாபிகள் கிளம்பினார்கள். மேலும் ஆடுகளை மேய்ப்பவர்களை சந்தித்தார்கள். அவர்களிடம் பனு முர்ரா தொடர்பாக வினவினார்கள். ஆடு மேய்ப்பவர்கள் இவர்களிடம் பனு முர்ரா தன்னுடைய பள்ளத்தாக்கில் இருக்கின்றார்கள், அவர்கள் நீரூற்றுக்கு வரவில்லை என்று கூறினார்கள். சஹாபிகள் அவர்களினுடைய ஆடுகளை விரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி திரும்பினார்கள். அறிவிப்பு செய்யக்கூடியவர் இவ்வாறு முஸ்லிம்கள் நம்முடைய பொருளை எடுத்துச் சென்று விட்டார்கள் என்று அறிவிப்பு செய்தார். அந்த சம்பவம் பற்றி தகவல் கொடுத்தார். இரவு வேளையில் முஸ்லிம்களுக்கு பனு முர்ராவினுடைய ஒரு மிகப்பெரிய படையை எதிர்கொள்ள நேர்ந்தது. பனு முர்ராவினுடைய மக்களும் திரும்பி வந்தார்கள். அவர்கள் பெரும் படையை கொண்டு வந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள். இரவு முழுவதும் சஹாபிகள் அம்புகளை வீசி வந்தார்கள். எதுவரை என்றால் சஹாபிகளின் அம்புகள் முடிந்து போயின. காலை பொழுதானதும் பனு முர்ரா கோத்திரத்தினர் முஸ்லிம்களின் மீது மீண்டும் தாக்குதல் தொடுத்தனர். ஹஜ்ரத் பஷீர் அவர்களின் உடன் இருந்தவர்களை ஷஹீதாக்கினார்கள். ஹஜ்ரத் பஷீர் அவர்களோடு மிக கடுமையான முறையில் போர் செய்து வந்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் காயமுற்று கீழே விழுந்தார்கள். அவர்களின் கரண்டை காலில் காயம் ஏற்பட்டது. பஷீர் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று கருதினார்கள். பிறகு பனு முர்ரா தங்களுடைய ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அழைத்து கொண்டு திரும்பிச் சென்று விட்டார்கள். எந்த பொருளை முஸ்லிம்கள் எடுத்து இருந்தார்களோ அவர்களை ஷஹீதாக்கிவிட்டு இந்த மக்கள் அதாவது தங்களுடைய சாமான்களை எடுத்துச் சென்று விட்டார்கள். இரவு வரை ஹஜ்ரத் பஷீர் அவர்கள் ஷஹீதானவர்களுக்கிடையே கிடந்தார்கள். அவர்கள் மிகவும் துணிச்சலுடன் தம்மை தாமே நிலைப்படுத்தினார்கள். பிறகு எழுந்து ஃபதக் சென்று விட்டார்கள். சில நாட்கள் அங்கு யூதர்களிடையே தங்கியிருந்தார்கள். எதுவரை என்றால் காயங்கள் நன்கு குணமாகியதும் மதீனா திரும்பி வந்தார்கள். பிறகு மேஃபியாவை நோக்கி அனுப்பப்பட்ட காலிப் பின் அப்துல்லா லைசி போர்ப்படை பற்றி குறிப்பு உள்ளது. இந்த போரானது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நிகழ்ந்தது. அதாவது காலிப் பின் அப்துல்லா லேசி ஹிஜாஸ் மக்களை சார்ந்தவராக இருந்தார். மக்கா வெற்றியின் போதும் உடன் இருந்தார்கள். அவர்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பாக துப்பறியும் நபராக முன்னால் அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அமீர் முஆவியாவினுடைய காலகட்டத்தில் ஹராசான் பகுதியிலுடைய ஆளுநராக இவர் இருந்தார். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் காதசியா போரிலும் கலந்து கொண்டிருந்தார். இப்னு சஅத் எழுதியுள்ளார். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் காலிப் அவர்களை பனு அவால் மற்றும் பனு அப்த் பின் சஅலபாவை நோக்கி மேஃபியா என்ற இடத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த இடமானது மதீனாவில் இருந்து நஜத் செல்லும் வழிப்பாதையில் 96 மைல் தொலைவில் இருந்தது. பனு அவால் மற்றும் பனு அப்து முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்மறையான பிரச்சாரங்களை செய்து வந்தார்கள். அஹஸாப் போரை போன்று முஸ்லிம்களின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு மக்களை ஒன்று திரட்ட துவங்கியிருந்தார்கள். இப்னு ஹிஷாம் அவர்கள் ஹஜ்ரத் காலிப் பின் அப்துல்லா லேசி இனுடைய இந்த போர்ப்படை ஹுரகா கோத்திரத்திற்கு நட்பு கோத்திரமாக இருந்த பனு முர்ராவை நோக்கி அனுப்பப்பட்டது என்று எடுத்து கூறியுள்ளார்கள். இமாம் புகாரி அவர்கள் இந்த போர்ப்படை தொடர்பாக அதிகாரத்தின் தலைப்பே எவ்வாறு வைத்துள்ளார்கள் என்றால், பாபு பாசன் நபி உசாமா பின் ஜயதின் இலல் ஹுரகாதி மின் ஜுஹைனா என்று வைத்துள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உசாமா பின் ஜயத் அவர்களை ஜுஹைனாவினுடைய ஹுரகாத் கோத்திரத்தை நோக்கி அனுப்புதல் என்பதாகும். இதிலிருந்து இந்த போர்ப்படையினுடைய தலைவராக ஹஜ்ரத் உசாமா பின் ஜயத் அவர்கள் இருந்தார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் புகாரியினுடைய விளக்க உரை எழுதும் அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் புகாரியின் விளக்க உரையில் ஹஜ்ரத் உசாமா பின் ஜயத் என்கின்ற சொல்லிலிருந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுரகா கோத்திரத்தை நோக்கி அனுப்பிய இந்த போர்ப்படையின் தலைவராக உசாமா பின் ஜயத் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு சான்று இல்லை. உசாமா பின் ஜயத் அவர்களினுடைய தந்தை அவர்கள்
மூத்தா போரில் ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்பே ஒரு படையின் அமீராக நியமிக்கப்பட்டார்கள் என்பது நிரூபணம் ஆவதில்லை. அதாவது அப்போது படை உருவாக்கப்பட்டு அதற்கு அமீராக ஆக்கப்பட்டார்கள் என்பது நிரூபணமாகவில்லை. எனவே அஹ்லே முகாசியினுடைய கூற்று அதிக கவனிக்கத்தக்கதாகவும் அதிக ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்கின்றது. அதாவது இந்த போர்படைக்கு ஹஸ்ரத் காலிப் பின் அப்துல்லா லைசி அவர்களே அமீராக இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் காலிப் அவர்களை 130 சஹாபிகளோடு அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை ஹஸ்ரத் யசார் இவர்களினுடைய வழிகாட்டியாக இருந்தார். முஸ்லிம்கள் ஒரு சேர அவர்களை தாக்கினார்கள். மேலும் அவர்களின் குடியிருப்புகளின் மத்திப்பகுதி வரை சென்றடைந்தார்கள். அவர்களில் எவர் எதிர்த்து வந்தாரோ அவர்களை கொன்று போர் செல்வம், ஆடுகள் போன்றவற்றை மதீனாவிற்கு எடுத்து வந்தார்கள். மேலும் எவரையும் சிறைபிடிக்கவில்லை. இப்னு சாத் அவர்கள் எழுதியுள்ளார்கள், இந்த போரில்தான் ஹஜ்ரத் உசாமா பின் ஜயத் அவர்கள் மிக்தாஸ் பின் லஹீக்கை கொன்றார்கள். அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தார். புகாரியில் இந்த சம்பவத்தின் விவரம் இவ்வாறு வருகிறது. அதாவது ஹஜ்ரத் உசாமா பின் ஜயத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுரகா கோத்திரத்தை நோக்கி எங்களை அனுப்பினார்கள். நாங்கள் காலை பொழுதில் அந்த மக்களை சென்றடைந்தோம். மேலும் நாங்கள் அவர்களை தோற்கடித்தோம். நானும் அன்சாரிகளில் இன்னொரு நபரும் அவர்களில் ஒரு நபரை பின்தொடர்ந்தோம். நாங்கள் அவரை பிடித்ததும் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினார். அப்போது அந்த அன்சாரி நின்று விட்டார். ஆனால் நான் என்னுடைய ஈட்டியை கொண்டு தாக்கினேன். அவரை கொலை செய்து விட்டேன். பிறகு நாங்கள் வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்ததும் அன்னார் கூறினார்கள், உசாமாவே, அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிய பிறகும் நீர் அவரை கொன்று விட்டீரா என கேட்டார்கள். நான் கூறினேன், அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவ்வாறு செய்தார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இதே வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். நீர் அவரை கொன்று விட்டீர் என்று எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் கூறினார்கள் என்றால், நான் இந்த நாளுக்கு முன்பு முஸ்லிமாக ஆகாதிருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணினேன். முஸ்லிமில் இந்த அறிவிப்பானது இவ்வாறு பதியப்பட்டுள்ளது. அதாவது, அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி ஹத்தா தஅலம காலஹா அம் லா. அதாவது, அவர் இதை உள்ளத்தால் கூறினாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீர் ஏன் அவருடைய உள்ளத்தை பிளந்திருக்க கூடாது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முன்னால் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால், அந்தோ நான் இந்த நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைய நாட்களின் மௌலவிகள் அவர்கள் அகமதிகளினுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்து விட்டார்கள் என கருதுகிறார்கள். எனவே அகமதிகளை ஷஹீதாக்குவது, அவர்களின் மீது அநீதி இழைப்பது அவர்களுக்கு ஆகுமானதாக இருக்கின்றது. அல்லாஹ் இவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்தாஸினுடைய குடும்பத்தினருக்கு இதற்கான நஷ்ட ஈட்டை வழங்குமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் இவருடைய செல்வத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு எவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தாரோ அவர் முதலில் போர் செய்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அன்னார் கூறினார்கள், அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். எனவே அவரினுடைய வீட்டினருக்கு அவருக்கான நஷ்ட இழப்பை வழங்குங்கள். மேலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட அவருடைய செல்வத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் இந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத் அமல்படுத்தப்படுவது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என எப்பொழுதும் கட்டளையிட்டு வந்தார்கள். அதாவது நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஷரியத்தானது வெளிப்படையான நிலையாகும். உள்ளத்தின் நிலையை நாம் அறிய மாட்டோம். ஒரு முறை ஒரு போருக்காக சில சஹாபா சென்றனர். வழியில் ஒரு இணை வைப்பாளர் காட்டுக்குள் இங்கும் அங்கும் ஒளிந்து எவ்வாறு சுற்றி கொண்டிருந்தார் என்றால், எந்த முஸ்லிமும் தனிமையில் கண்டால் அவரை தாக்குதல் நடத்தி அவரை கொன்று வந்தார். ஒசாமா பின் ஜயத் அவர்கள் அவரை பின்தொடர்ந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பிடித்து விட்டார்கள். அவரை கொல்வதற்காக வாளை உயர்த்தினார்கள். இப்பொழுது நான் பிடிபட்டு விட்டேன் என்பதை அவன் அறிந்ததும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினான். அதன் பொருள் என்னவாக இருந்ததென்றால், நான் முஸ்லிமாகின்றேன் என்பதாகும். ஆனால் ஒசாமா அவருடைய அந்த கூற்றை பொருட்படுத்தவே இல்லை. மேலும் அவரை கொன்று விட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சண்டை பற்றிய தகவல் கொடுப்பதற்கு ஒருவர் மதீனா சென்றார். அவர் சண்டையினுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் எடுத்துரைத்தவாறு இந்த சம்பவத்தையும் எடுத்து கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா அவர்களை வரவழைத்தார்கள். மேலும் அவர்களிடத்தில், நீங்கள் அந்த மனிதரை கொன்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத் நாள் அன்று லா இலாஹா இல்லல்லாஹ் உமக்கு எதிராக சான்று பகரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வினவினார்கள். நான் முன்பு கூறியது போன்று, பாகிஸ்தானில் இன்றைய காலத்து மௌலவிகள் மற்றும் அவர்களின் நண்பர்கள் சொர்க்கம் செல்லும் விஷயங்களை கூறுகின்றார்கள். அகமதிகளை கொன்றுவிட்டால் சொர்க்கம் செல்வீர்கள் என்கின்றனர். ஆனால் அவர்களின் இந்த செயலானது அவர்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை கிடைப்பதற்கு காரணமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிவதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய பிடி அவர்களின் மீது வரும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் இதை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். அதாவது, அந்த நபர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறியிருந்தும் நீர் ஏன் அவரை கொன்றீர் என்று இறைவன்புறமிருந்து கேட்கப்படும். அவர் ஒரு வேளையில் கொலைகாரனாக இருந்தார், ஆனால் தௌபா செய்திருந்தார்.
ஹஜ்ரத் உசாமா பலமுறை தனது பதில் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், அவன் அஞ்சி தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தினான் என்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் பொய் சொல்கிறார் என்று நீர் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீரா? பிறகு அன்னார் மீண்டும் மீண்டும் இதையே கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது மறுமை நாளில் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முன்னால் எடுத்து வைக்கப்படும் பொழுது நீர் என்ன பதில் கூறுவீர்? ஒசாமா கூறுகிறார்கள், அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த செயல் என்னிடமிருந்து வெளிப்பட்டு இருக்காதே என்ற எண்ணம் தோன்றியது. பிறகு இன்னொரு போர், ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் போர்படை, இது யுமன் மற்றும் ஜபாரை நோக்கி அனுப்பப்பட்டது. இந்த போரானது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் நிகழ்ந்தது. யுமன் மற்றும் ஜபார் ஃபதக் மற்றும் வாதியல் குராவிற்கு நடுவே, ஹைபருக்கு நடுவே பனு ஹஸ்பான் கோத்திரத்தினுடைய பகுதியாக இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்ஃபான் கோத்திரத்தினுடைய ஒரு குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறது. மேலும் ஒய்னா பின் ஹிஸ்ன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இவர்களோடு துணை நிற்பதற்கான வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் பற்றி ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகியோருக்கு தெரியப்படுத்திய போது அவர்கள் ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்களை அனுப்புமாறு ஆலோசனை வழங்கினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்களை வரவழைத்தார்கள். மேலும் அவர்களுக்கு கொடியை தயார் செய்ய செய்து அவர்களோடு 300 சஹாபாவை அனுப்பினார்கள். இந்த சஹாபா இரவு முழுவதும் பயணித்து பகல் வேளையில் மறைந்திருந்தார்கள். இறுதியில் ஜப்பார் என்ற இடத்தை சென்றடைந்தார்கள். அங்கு மேய்ப்பாளன் தன்னுடைய விலங்குகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் முஸ்லிம்களை கண்டதும் அங்கிருந்து ஓடிவிட்டான். மேலும் கத்ஃபான் கோத்திரத்தினருக்கு தகவல் தெரிவித்தான். அந்த மக்கள் இந்த செய்தியை கேட்டு தங்களுடைய செல்வம் மற்றும் கால்நடைகளை விட்டுவிட்டு தங்களுடைய ஊரின் உயர்வான பகுதிகளுக்கு ஓடிவிட்டார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களை சார்ந்த 2 நபர்கள் மட்டும் பிடிபட்டார்கள். அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சஹாபா ஆடுகளையும் செம்மறிகளையும் ஒட்டகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பிறகு அந்த கைதிகளுடன் மதீனா திரும்பினார்கள். இங்கு அந்த 2 கைதிகளும் முஸ்லீமாகி விட்டனர். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் திரும்ப தங்களுடைய பகுதிக்கு திரும்ப செல்ல அனுமதி வழங்கினார்கள். உம்ரத்துல் கவா, இதனுடைய விவரம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உம்ராவானது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஜுல்கஅதா மாதம் 1ஆம் நாள், அதாவது கிபி 629ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக கிளம்பினார்கள். இது எந்த மாதமாக இருந்தது என்றால், இதே மாதத்தில் கடந்த ஆண்டு மக்கத்து இணை வைப்பாளர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ரா செய்ய விடவில்லை. மேலும் ஹுதைபியாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இப்போது அந்த உம்ராவினுடைய கலாவை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் இதற்கு பல பெயர்களை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். கஸ்வத்துல் கவா, உம்ரத்துல் கதியா, உம்ரா யா சுலா மற்றும் உம்ரத்துல் கிசாஸ் மற்றும் இந்த உம்ராவிற்கு கஸ்வத்துல் அமன் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு உம்ரத்துல் கிசாஸ் என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால், மக்கத்து இணை வைப்பாளர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கண்ணியத்திற்குரிய மாதங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ராவை நிறைவேற்றுவதிலிருந்து தடுத்து இருந்தார்கள். அன்னார் முதல் உம்ராவிற்கு பதிலாக இப்போது சென்றிருந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மஸ்ஜித் ஹராமில் நுழைந்தார்கள் கூறுகிறார்கள். இது தொடர்பாக இந்த வசனம் இறங்கியது. அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி வல் ஹுர்மாத்து கிசாஸ், அதாவது கண்ணியத்திற்குரிய மாதம் கண்ணியத்திற்குரிய மாதத்திற்கு பதிலானதாகும். மேலும் அனைத்து கண்ணியத்திற்குரிய பொருளை அவமதிப்பதற்கான பழி தீர்க்கப்படும். இப்னு ஹிஷாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மதீனாவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உவைஃப் பின் அஸ்பத் தேலியை தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்தார்கள். இப்னு சஅதின் பார்வையில் அன்னார் அபு ரோம் கஃபாரியை தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்திருந்தார்கள். உம்ராவிற்காக கிளம்புதல் பற்றிய விபரமானது இவ்வாறு வருகின்றது. அதாவது இந்த உம்ராவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2000 சஹாபா இருந்தார்கள். கிளம்பும் போது அன்னார் கூறினார்கள், எந்த மக்கள் ஹுதைபியா சம்பவத்தில் இருந்தார்களோ அவர்களில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும்.
ஹைபர் போரின் போது ஷஹீதான அல்லது வஃபாத்தான சஹாபிகளை தவிர ஹுதேபியா சம்பவத்தில் இருந்த அனைத்து சஹாபாவும் இந்த உம்ராவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அன்னாரோடு குர்பானிக்கான 60 ஒட்டகங்கள் இருந்தன. அன்னார் அந்த அனைத்து விலங்குகளின் கழுத்துகளிலும் மாலையிட்டார்கள். மேலும் விலங்குகளை கண்காணிப்பதற்கு ஹஜ்ரத் நாஜியா பின் ஜுந்துப் அவர்களை நியமித்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுல்ஹுலைஃபா சென்றடைந்ததும், இது மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 6-7 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊராகும். அங்கு சென்றதும் 100 குதிரைப்படை வீரர்களை எச்சரிக்கை நடவடிக்கை எனும் அடிப்படையில் முன்னால் அனுப்பினார்கள். அவர்களுக்கு ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களை அமீராக நியமித்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் தானும் ஆயுதங்களை ஏந்தியிருந்தார்கள். ஈட்டியும் உடன் எடுத்துக்கொண்டார்கள். ஆயுதங்களையும் முன்னரே அனுப்பி வைத்தார்கள். அவைகளுக்கு ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்திருந்தார்கள். உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும் நிலையில் உம்ராவிற்கு செல்வதற்கு ஆயுதங்களின் தேவை என்ன இருந்தது என்ற கேள்வி எழுகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீங்கள் ஆயுதங்களை எடுத்துச் செல்கிறீர்கள், ஆனால் குறைஷிகள் உரையில் இருக்கக்கூடிய வாள்களை தவிர பிற ஆயுதங்களை எடுத்து வர தடுத்திருக்கின்றார்களே என்று கேட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஹரம் பகுதிக்குள் நுழைய மாட்டோம். மாறாக ஏதேனும் தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அவைகள் நமக்கு அருகில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கும். அங்கு நாம் எடுத்துச் செல்லவில்லை, மக்காவுக்கு வெளியிலேயே வைப்போம். ஏனென்றால் அவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் கொள்ள முடியாது, எந்த வேளையிலும் அவர்கள் தாக்குதல் தொடுக்கலாம் என்றார்கள். முஹம்மது பின் மஸ்லமா குதிரை வீரர்களோடு மர்ருல் வஹ்ரான் என்ற இடத்தை அடைந்ததும் அங்கு குறைஷிகளின் சில மக்கள் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று கூறினார்கள். அவர்கள் குறைஷிகளிடம் சென்று இது தொடர்பாக எடுத்து கூறினார்கள். அவர்கள் பயந்து விட்டனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ருல் வஹ்ரான் என்ற இடத்தை சென்றடைந்ததும் அனைத்து ஆயுதங்களையும் யஜுஜ் என்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அது மக்காவிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ளது. மக்கத்து நிராகரிப்பாளர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்களோடு மக்கா வருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் அவர்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளானார்கள். மேலும் சில நபர்களை நிலைமைகளை ஆராய்ந்து வருவதற்காக மர்ருல் வஹ்ரான் வரை அனுப்பினார்கள். அவர்களினுடைய பிரதிநிதியாக சென்ற முக்ரல் பின் ஹஃப்ஸ் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் உங்களை ஒருபோதும் உடன்படிக்கை மீறி பார்த்ததில்லை என்றதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் சமாதான உடன்படிக்கையின் நிபந்தனைக்கு ஏற்ப எவ்வித ஆயுதங்களும் இல்லாமலேயே மக்காவிற்குள் நுழைவோம். இதை கேட்டதும் நிராகரிப்பாளர்கள் நிம்மதி அடைந்தார்கள். கூறினான், இந்த காரணத்தினால்தான் நாங்கள் உங்களை நன்மை மற்றும் விசுவாசத்தின் சிறப்புகளின் உருவகமாக கருதுகின்றோம். அவர் ஒரு நிராகரிப்பாளர் ஆவார். அவரும் கூட நாங்கள் உங்களை நன்மை மற்றும் விசுவாசத்தின் சிறப்புகளின் ஒருங்கிணைப்பாக காண்கின்றோம் என்று கூறுகின்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பஷீர் பின் சஅத் அவர்களின் கீழ் சில சஹாபிகளை அந்த ஆயுதங்களை பாதுகாப்பதற்காக நியமித்தார்கள். மேலும் உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப உரையிலுள்ள வாளை தவிர எந்த ஒரு ஆயுதமும் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களின் கூட்டத்தோடு தல்பீஹ் கூறியவாறு ஹரமை நோக்கி முன்னேறினார்கள். குர்பானிக்கான விலங்குகளை ஜித் தவா என்ற இடத்தை நோக்கி அனுப்பினார்கள். அது மஸ்ஜித் ஹராமில் இருந்து 1/2 மைல் தூரத்தில் இருந்தது. இது மக்காவின் ஒரு பள்ளத்தாக்கும். அன்னார் தன்னுடைய பெண் ஒட்டகம் கஸ்வாவின் மீது பயணித்தார்கள். அன்னார் ஹஜூன் பக்கமாக மக்காவிற்குள் நுழைந்தார்கள். இது மஹ்சப் பள்ளத்தாக்கின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலையாகும். இது பைத்துல்லாவிலிருந்து 1.5 மைல் தொலைவில் இருக்கின்றது. அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கலாவின் சந்தர்ப்பத்தில் மக்காவிற்குள் நுழைந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அன்னாருக்கு முன்பே நடந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், அதாவது மக்கத்து நிராகரிப்பாளர்களின் சந்ததிகளே, அன்னாருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிவிடுங்கள், நாம் இன்று உங்களை கொல்வோம். அன்னார் மக்களின் மீது அவர்களினுடைய மண்டை ஓடுகள் சிதறும் வகையில் அடிப்போம். மேலும் நண்பரை விட்டு விலக்கி விடுவோம் என்றார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவர்களிடம், இப்னு ரவாஹாவே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு
அல்லாஹ்வின் ஹரம் எல்லைக்குள் இந்த கவிதைகளை நீங்கள் படிக்கிறீர்கள், நீங்கள் முற்றிலும் தவறான விஷயத்தை கூறுகிறீர்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமரே, அவரை விட்டு விடுங்கள், இது அவர்களின் அம்புகளை விட அதிக தாக்கத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாகும். இது ஓர் அறிவிப்பாகும். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அதாவது ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை கவிதை படிப்பதிலிருந்து தடுத்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம், உமரே, அவர் கூறக்கூடியதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களிடம் கூறினார்கள், இது அவர்களை கோபமுற செய்யக்கூடிய விஷயங்களாகும், இவைகளை கூற வேண்டாம். இவ்வாறு கூறுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு நஸர அப்தஹு வ அஸ்த ஜுந்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அதாவது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, அவன் தனித்தவனாவான், அவன் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான், மேலும் தன்னுடைய படைக்கு கண்ணியத்தை வழங்கினான், மேலும் அவன் தனித்தே அனைத்து படைகளையும் வீழ்த்திவிட்டான். இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிமோது அவர்களும் கூட தன்னுடைய சொற்களில் எடுத்துரைத்துள்ளார்கள். கூறினார்கள், அன்னார் மக்காவிற்கு அருகில் உள்ள மர்ரு வஹ்ரான் வரை சென்றடைந்ததும் உடன்படிக்கைக்கு ஏற்ப அன்னார் அனைத்து பெரும் ஆயுதங்களையும் போர் கவசங்களையும் அங்கு ஒன்று சேர்த்தார்கள். மேலும் தாம் தன்னுடைய சஹாபாக்களோடு உடன்படிக்கைக்கு ஏற்ப உரையில் உள்ள வாளோடு மட்டும் ஹரம் எல்லைக்குள் நுழைந்தார்கள். 7 ஆண்டுகால நாட்டை விட்டு வெளியே இருந்த நிலைமைக்கு பிறகு முஹாஜிர்கள் மக்காவிற்குள் நுழைவது என்பது சாதாரண விஷயமாக இருக்கவில்லை. மக்காவில் அவர்கள் மீது செய்யப்பட்ட நீண்டகால அநீதிகளை நினைவுகூர்ந்து அவர்களுடைய உள்ளங்கள் ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தன. பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு காபாவை வலம் வருவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான் என்ற இறைவனின் அருளை கண்டு மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருந்தார்கள். மக்கத்து மக்கள் மக்காவை விட்டு வெளியேறி மலைக்குன்றுகளின் உச்சிகளில் நின்று கொண்டு முஸ்லிம்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மீண்டும் மக்காவில் நுழைவதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கின்றானா இல்லையா என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று முஸ்லிம்களின் உள்ளம் விரும்பியது. அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் போர் பாடல்களை பாடத் துவங்கினார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், இப்படிப்பட்ட கவிதைகளை பாடாதீர்கள், மாறாக இவ்வாறு கூறுங்கள், இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, அவன் தன்னுடைய தூதருக்கு உதவி செய்தான், மேலும் நம்பிக்கையாளர்களை இழிவின் குழியில் இருந்து வெளியேற்றி அவர்களை உயரச் செய்தான், எதிரிகளை அவர்களின் கண் முன்னால் விரட்டி அடித்தவன் அந்த இறைவனே ஆவான். ஹஜ்ரத் இப்னு அபி ஔஃபா கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தபோது நாங்கள் இணை வைப்பாளர்களின் இளைஞர்களிடமிருந்து அன்னாரை பாதுகாத்துக் கொண்டிருந்தோம், அதாவது பாதுகாப்பு டியூட்டி கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த மக்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் தந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்ததும் சில குறைஷிய நிராகரிப்பாளர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சி மற்றும் வெறுப்பின் காரணமாக அன்னார் மற்றும் சஹாபா பைத்துல்லாவை வலம் வரும் காட்சியை பார்க்க முடியாததன் காரணமாக மலைகளுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் சில நிராகரிப்பாளர்கள் தாருன் நதுவாவில் ஒன்று கூடிவிட்டார்கள். அங்கு நின்று கொண்டு வலம் வரும் காட்சியை காண துவங்கினார்கள். இந்த முஸ்லிம்கள் என்ன வலம் வரப் போகிறார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இவர்களை பசியும் மதீனாவின் காய்ச்சலும் பலகீனமானவர்களாக ஆக்கிவிட்டது என்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் ஹராம் சென்றடைந்ததும் போர்வையை எவ்வாறு போர்த்தி கொண்டார்கள் என்றால், அன்னாரினுடைய வலதுகை பக்க தோள்பட்டை மற்றும் கை திறந்திருந்தது. மேலும் அன்னார் கூறினார்கள், இந்த நிராகரிப்பாளர்களின் முன்பு தம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களின் மீது அல்லாஹ் தனது அருளை புரிவானாக. பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு தவாஃப், அதாவது காபாவை வலம் வர துவங்கினார்கள். முதல் 3 சுற்றுகளில் அன்னார் தன்னுடைய தோள்பட்டைகளை அசைத்து நெஞ்சை நிமித்தியவாறு தவாஃப் செய்தார்கள். நீங்கள் பலவீனமானவர்களாக கருதினீர்கள், நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல என்பதை இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள். புகாரில் இது தொடர்பாக அறிவிப்பு வருகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் சஹாபாவும் வந்தபோது, இணை வைப்பாளர்கள் உங்களிடத்தில் எப்படிப்பட்ட மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை மதீனாவின் காய்ச்சலானது பலவீனமானவர்களாக ஆக்கிவிட்டது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு, அதாவது தன்னுடைய சஹாபாவுக்கு 3 சுற்றுகளை ஓடி வலம் வருமாறு கட்டளையிட்டார்கள். இதற்கு அரபி மொழியில் ரமல் என்று கூறுவார்கள்.
ஒவ்வொரு காபாவை வலம் வரக்கூடியவரும் துவக்கத்தில் வலம் வரும் 3 சுற்றுகள் இவ்வாறு ரமல் ஆக செய்கின்றனர். அவர்களை அனைத்து சுற்றையும் ஓடி சுற்றுமாறு கட்டளையிடவில்லை. கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களுக்கு தம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக பைத்துல்லா, சஃபா மற்றும் மர்வாவிற்கு இடையே ஓடியவாறு வலம் வந்தார்கள். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது விலங்கின் மீது அமர்ந்து சஃபா மற்றும் மர்வாவிற்கு இடையே வலம் வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மர்வாவிற்கு அருகே குர்பானி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளை யாஜுஜ் என்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த நபர்களை நோக்கி அனுப்பினார்கள். இவர்கள் அவர்களினுடைய இடத்தில் பாதுகாப்பு பணி செய்யுமாறும் அவர்கள் வந்து உம்ரா மற்றும் குர்பானி போன்ற கடமைகளை நிறைவேற்றுமாறும் கூறினார்கள். அதாவது அங்கு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் முதலில் டியூட்டியில் அமர்ந்திருந்தவர்கள் வந்து உம்ரா செய்ய வேண்டும் என்றும் இங்கிருந்து சில மக்கள் அங்கு அவர்களினுடைய அந்த பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் மைமுனாவுடன் திருமணமும் நிகழ்ந்தது. அதன் விவரம் இவ்வாறாகும். அதாவது இந்த பயணத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா பின்த் ஹாரிஸ் அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த திருமணத்தை ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். ஹஜ்ரத் மைமுனா தன்னுடைய திருமணத்தை செய்து வைப்பதற்கான உரிமையை ஹஜ்ரத் உம்மே ஃபசல் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் உம்மே ஃபசல் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களின் மனைவி ஆவார்கள். உம்மே ஃபசல் அவர்கள் அந்த உரிமையை ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களுக்கு வழங்கினார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் அவர்களின் திருமணத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்து வைத்தார்கள். ஹஜ்ரத் மைமுனா அவர்களினுடைய மஹர் தொகை 400 திர்ஹம்கள் என நிர்ணயிக்கப்பட்டது. இது தொடர்பாக எடுத்துரைத்துள்ளார்கள். கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அப்பாஸினுடைய மனைவியின் சகோதரி மைமுனா நீண்ட காலமாக விதவையாக இருந்தார்கள். மக்காவில் இருந்து வந்தார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 3 நாட்கள் இருந்தார்கள். 3வது நாள் குறைஷிகள் ஹுவைத்திப் பின் அப்துல் உஸ்ஸா அவர்களை குறைஷிகளின் சில நபர்களோடு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் குறைஷிகளின் இந்த குழுவானது ஹஜ்ரத் அலி அவர்களிடத்தில் சென்றது. அதாவது, இப்பொழுது உங்களுடைய தங்குவதற்கான காலம் நிறைவடைந்து விட்டது, எனவே இப்பொழுது சென்று விடுங்கள் என்று கூறுவதற்காக அனுப்பினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் இன்னும் சிறிது தங்கினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றார்கள். நாங்கள் இங்கு திருமணம் செய்து உணவு சமைப்போம், என்னுடைய திருமணம் நடக்கின்றது, உங்களையும் விருந்திற்கு அழைப்போம் என்றார்கள். குறைஷிகள் கூறினார்கள், எங்களுக்கு உங்களுடைய விருந்து அழைப்பு தேவையில்லை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுடன் மக்காவை விட்டு கிளம்பினார்கள். மேலும் தன்னுடைய அடிமை அபு ராஃபே அவர்களை ஹஜ்ரத் மைமுனா அவர்களிடத்தில் விட்டு சென்றார்கள். அவர் மைமுனா அவர்களை அழைத்து கொண்டு சரிஃப் என்ற இடம் வரை அழைத்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. சரிஃப் மக்காவிலிருந்து ஏறக்குறைய 6 அல்லது 7 மைல் தொலைவில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கான தன்ஈமிற்கு அருகில் உள்ளது. ஹஜ்ரத் மைமுனாவின் பெயர் பர்ரா என்பதாக இருந்தது. அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாற்றி அவர்களினுடைய பெயரை மைமுனா என்று வைத்தார்கள். ஹஜ்ரத் மைமுனா அவர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கடைசியில் திருமணம் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் மைமுனா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் சந்தித்த இடமான சரிஃப் என்ற இடத்திலேயே ஹிஜ்ரி 51ஆம் ஆண்டு வஃபாத் ஆனார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோது எழுதுகின்றார்கள், 4ஆம் நாள் மக்கத்தினர் தாங்கள் உடன்படிக்கைக்கு ஏற்ப மக்காவை விட்டு சென்று விடுங்கள் என்று விண்ணப்பித்தனர். அன்னார் உடனடியாக அனைத்து சஹாபிகளுக்கும் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி கிளம்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள். மக்கத்தினர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து புதிதாக மணமுடித்திருந்த மைமுனாவையும் கூட அவர்கள் சாமான்களின் சவாரிகளோடு வந்து விடுவார்கள் என விட்டுவிட்டு வந்தார்கள். மேலும் தாம் விரைந்து ஹரமின் எல்லைகளை விட்டு வெளியே சென்றார்கள். மேலும் அங்கேயே மாலை பொழுதில் அன்னாரினுடைய மனைவி மைமுனா அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள்.
முதல் இரவு அங்கேயே காட்டில் மைமுனா அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹஜ்ரத் மைமுனா அவர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த புனிதமான உறவு உண்டான அந்த இடமானது மிகவும் நேசத்திற்குரியதாக இருந்தது. எனவேதான் அன்னார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது ஹஜ்ரத் மைமுனா அவர்கள், நான் மரணமடைந்து விட்டால் என்னை இந்த இடத்திலேயே, அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கூடாரம் எங்கு இருந்ததோ, மேலும் நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்கு அழைத்து வரப்பட்டேனோ அந்த இடத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று மரண சாசனம் எழுதிச் சென்றார்கள், உயில் எழுதிச் சென்றார்கள். இறை நியதி எவ்வாறு செயல்பட்டதென்றால், ஹஜ்ஜி செய்வதற்காக வந்தபொழுது அங்கேயே மக்காவில் அன்னார் நோய்வாய்ப்பட்டார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு அன்னார் கூறினார்கள், என்னை மக்காவிற்கு வெளியே அழைத்துச் செல்லுங்கள், ஏனென்றால் உன்னுடைய வஃபாத் மக்காவில் நிகழாது என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறியிருந்தார்கள். ஆக மக்கள் அவர்களை மக்காவை விட்டு வெளியே அழைத்துச் சென்றார்கள். சரிஃப் என்ற இடத்தை அடைந்ததும் உம்முல் மோமினின் ஹஜ்ரத் மைமுனா அவர்களினுடைய ஆன்மா இந்த பௌதிக கூண்டை விட்டு பறந்து சென்று விட்டது. அவர்களின் வஃபாத் நிகழ்ந்தது. இவ்வாறு அவர்களினுடைய உயிலுக்கு ஏற்ப அதே இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். வஃபாத்தின் போது அவர்களினுடைய வயது 80 அல்லது 81 இருந்தது. இந்த பயணத்தில் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களினுடைய மகளின் சம்பவம் பற்றியும் குறிப்பு கிடைக்கிறது. ஹஜ்ரத் பரா கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு கிளம்பிய போது ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் மகள் அன்னாருக்கு பின்னால் அன்னாரை அழைத்தவாறு வந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி அவர்கள் அவர்களின் கரங்களை பற்றி ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்களிடத்தில் இவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் ஹம்சா அவர்களின் மகளை தன்னுடைய சவாரியின் மீது அமர்த்தினார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி மற்றும் ஹஜ்ரத் ஜாஃபர் மற்றும் ஹஜ்ரத் ஜயத் ஆகியோர் அவர்கள் தொடர்பாக சண்டையிட்டுக் கொண்டனர். ஹஜ்ரத் அலி அவர்கள் கூறினார்கள், நான் இவரை எடுத்துக்கொண்டேன், இது என்னுடைய தந்தையின் சகோதரனின் மகள் என்றார். ஹஜ்ரத் ஜாஃபர் அவர்கள் கூறினார்கள், இது என்னுடைய தந்தையின் சகோதரரின் மகள் ஆவார்கள், மேலும் இவரினுடைய தாயாரின் சகோதரி எனது மனைவி ஆவார் என்றார்கள். மேலும் ஹஜ்ரத் ஜயத் கூறினார்கள், இது என்னுடைய சகோதரனின் மகள் ஆவார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தாயின் சகோதரிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார்கள். மேலும் கூறினார்கள், தாயின் சகோதரி தாயின் அந்தஸ்தை உடையவர் ஆவார் என்றார்கள். கஸாவில் பல சண்டைகள் வருகின்றன, இதுவும் ஒரு தீர்வு ஆகும். அன்னார் கூறினார்கள், தாயின் சகோதரி தாயினுடைய அந்தஸ்தை உடையவர் ஆவார், அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். மேலும் ஹஜ்ரத் அலி அவர்களிடம் கூறினார்கள், நீர் எம்மை சார்ந்தவர், மேலும் நான் உம்மை சார்ந்தவன் ஆவேன் என்றார்கள். இவ்வாறு அவருக்கு ஆறுதல் கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் ஜாஃபரிடம் கூறினார்கள், நீங்கள் தோற்றத்திலும் நல்லொழுக்கத்திலும் என்னை ஒத்தவராக இருக்கின்றீர்கள். மேலும் ஹஜ்ரத் ஜயத் அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் என்னுடைய சகோதரர் ஆவீர்கள், மேலும் எம்மால் விடுதலை செய்யப்பட்டவர் ஆவீர்கள் என்றார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் கூறினார்கள், தாங்கள் ஹஜ்ரத் ஹம்சாவின் மகளுடன் திருமணம் செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் பாலருந்திய முறையில் என்னுடைய சகோதரனின் மகள் ஆவார்கள், அவர்களோடு திருமணம் நிகழ முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுல்ஹஜ்ஜா மாதத்தில் மதீனா திரும்பி வந்தார்கள். பனு சுலைம் கோத்திரத்தை நோக்கி அனுப்பப்பட்ட அஹ்ரம் பின் அபி ஔஜா போர்படை, இந்த போரானது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஜுல்ஹஜ் மாதத்தில் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அஹ்ரம் அவர்களை 50 நபர்களோடு மதீனாவிற்கு அருகில் குடி அமர்ந்திருந்த பனு சுலைம் கோத்திரத்தை நோக்கி அனுப்பினார்கள். பனு சுலைம் கோத்திரத்தின் ஒரு துப்பறிவாளன் ஹஜ்ரத் அஹ்ரம் அவர்களோடு இருந்தான். அவன் தனது சமுதாயத்தை உஷார்படுத்தி விட்டான். மேலும் அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டினார்கள். அஹ்ரம் அவர்களிடம் சென்றடைந்த போது பனு சுலைம் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களுக்கு இஸ்லாத்திற்கான அழைப்பை விடுத்தார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எங்களை எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றீரோ எங்களுக்கு அதன் எந்த தேவையும் இல்லை. அதன் பிறகு இரு தரப்பிலிருந்தும் சிறிது நேரம் அம்பு எய்தப்பட்டது. இதற்கிடையே பனு சுலைமிற்கு இன்னும் சில கூட்டத்தினர் வந்து சேர்ந்தனர். அவர்கள் முஸ்லிம்களை எல்லா புறம் இருந்தும் சுற்றி வளைத்தனர். முஸ்லிம்கள் மிக கடுமையாக போரிட்டார்கள். எதுவரை என்றால் அவர்களில் பெரும்பாலார் ஷஹீதாகிவிட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் அஹ்ரம் அவர்களும் கொல்லப்பட்டவர்களோடு கடுமையான முறையில் காயமுற்று விழுந்தார்கள். பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சஃபர் மாதம் முதல் நாள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தார்கள்.
பிறகு கதீத் நோக்கி அனுப்பப்பட்ட ஹஸ்ரத் காலிப் பின் அப்துல்லா லேசி போர்ப்படை பற்றிய குறிப்பு உள்ளது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் காலிப் பின் அப்துல்லா லைசி அவர்களை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் பனு லைஸின் கிளை கோத்திரமான பனு முலவ்வே ஐ நோக்கி அனுப்பி வைத்தார்கள். பனு முலவ்வே கதீதில் வசித்து வந்தனர். கதீத் மதினாவிலிருந்து ஏறக்குறைய 208 மைல் தொலைவில் இருந்தது. கோத்திரத்திற்கு நடுவே ஒரு நீரூற்று இருந்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் காலிப் பின் அப்துல்லா அவர்களை 15 நபர்களோடு அனுப்பினார்கள். இந்த போரில் முஸ்லிம்களின் முழக்கம் அமித் அமித் என்பதாக இருந்தது. ஹஸ்ரத் ஜுந்துப் பின் மகீஃப் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிப் பின் அப்துல்லா அவர்களை ஒரு போருக்கு அனுப்பினார்கள். அதில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அன்னார் கதீதில் பனு முலவ்வை தாக்குமாறு கட்டளையிட்டார்கள். நாங்கள் கிளம்பினோம். கதீத் சென்றடைந்ததும் இப்னு பர்சா ஹாரிஸ் பின் மாலிக் லைசி எங்களை சந்தித்தார். அவரை நாங்கள் சிறைபிடித்தோம். அவர் கூறினார், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்காகவே கிளம்பினேன். மேலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். நாங்கள் கூறினோம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் கிளம்பினீர்கள் என்றால் ஓர் இரவின் பயண உணவு உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்திவிட முடியாது. அதாவது சிறைப்பட்டு இருப்பீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஒருவேளை இது இல்லாமல் வேறு ஏதேனும் எண்ணம் இருந்திருந்தால் நாம் அதை உறுதி செய்வோம் என்றால் பிறகு நாம் அவரை உறுதியாக கட்டிவிட்டோம். பிறகு எங்களுடைய ஒரு உடன் இருந்தவர், அவருடைய பெயர் ஸ்வைத் பின் மின்ஹர் ஆகும். அவரை கண்காணிப்பிற்காக நியமித்தோம். நாங்கள் கிளம்பினோம். எதுவரை என்றால் சூரியன் மறையும் நேரத்தில் கதீத் சென்றடைந்தோம். நாங்கள் அந்த பள்ளத்தாக்கின் ஒரு ஓரத்தில் இருந்தோம். என்னுடன் இருந்தவர்கள் என்னை ஒற்றனாக ஆக்கி அனுப்பினார்கள். நான் எங்கிருந்து அவர்களை பார்க்க முடியுமோ அதுபோன்ற ஒரு மலைக்குன்றை சென்றடைந்தேன். அதன் மீது ஏறினேன். என்னுடைய முகம் குப்புற படுத்துக்கொண்டு தலையை உயர்த்தி கொண்டேன். அங்கு ஒருவர் தனது கூடாரத்திலிருந்து வெளியேறி என்னை பார்த்து விட்டார். அவர் ஒரு அம்பு எய்தார். அது என் உடலின் ஒரு பக்கத்தில் பட்டது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் கூறி வந்தார்கள், அந்த அம்பானது எனது கண்களுக்கு நடுவே நெற்றியில் வந்து குத்தியது. ஆனால் நான் என்னுடைய இடத்தில் உறுதியாக இருந்தேன். பிறகு அவர் 2வது அம்பை எய்தார். அது என்னுடைய தோளில் பட்டது. நான் அதையும் பிடுங்கி எறிந்துவிட்டேன். என்னுடைய இடத்தில் நிலைத்திருந்தேன். அவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்க எந்த வகையிலும் அசையவில்லை. பிறகு அவர் கூடாரத்திற்குள் நுழைந்து விட்டார். நாங்கள் அவர்களுக்கு சிறிது கால அவகாசம் வழங்கினோம். எதுவரை என்றால் அவர்கள் நிம்மதியாக உறங்கிவிட்டனர். விடியற்காலை நேரத்தில் நாங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினோம். அவர்களின் போர் வீரர்களை கொன்றோம். மேலும் ஆயுதங்களை கைப்பற்றி கால்நடைகளை விரட்டி கொண்டு வந்தோம். அவர்களின் ஓர் அழைப்பாளன் வெளியே வந்தான். எங்கள் பக்கம் எப்படிப்பட்ட ஒரு படையை அழைத்து வந்தான் என்றால் அவர்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் எங்களிடத்தில் இருக்கவில்லை. அவர்களினுடைய ஒருவன் ஒரு படையை திரட்டி கொண்டு வந்தான். கூறுகிறார்கள், நாங்கள் விலங்குகளை அழைத்து கொண்டவாறு நடந்து கொண்டிருந்தோம். நாங்கள் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. இப்னு பர்சா மற்றும் அவருடன் இருந்தவரை கடந்தபோது அவர்கள் இருவர்களையும் எங்களோடு சேர்த்து கொண்டோம். எதிரி எங்களுக்கு அருகில் வந்து விட்டனர். எதுவரை என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே கதீத் பள்ளத்தாக்கு மட்டும்தான் இருந்தது. எந்த ஒரு மேகமோ அல்லது மழையோ தென்பட்டிருக்காத நேரத்தில் அல்லாஹ் அந்த பள்ளத்தாக்கில் வெள்ளத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒன்றை அனுப்பினான் என்றால் அதை எதிர்கொள்வதற்கு எவரிடத்தும் ஆற்றல் இருக்கவில்லை. மேலும் எவராலும் அதை கடக்கவும் இயலவில்லை. எதிரி நின்று கொண்டு எங்களை பார்த்து கொண்டிருந்தான். நாங்கள் அவர்களின் விலங்குகளை அழைத்து சென்று கொண்டிருந்தோம். அவர்களில் எவருக்கும் எங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாங்கள் வேகமாக விலங்குகளை விரட்டியவாறு சென்று கொண்டிருந்தோம். எதுவரை என்றால் நாங்கள் அவர்களை வெகு தொலைவில் பின்வெட்டி சென்றோம். அவர்களால் எங்களை பிடிக்க இயலவில்லை. நாங்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானோம். எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவங்கள் தொடர்கின்றன. இப்போது நான் பாகிஸ்தானின் அகமதிகளுக்காகவும் குறிப்பாக துவாவிற்காக கூற விரும்புகிறேன். பாகிஸ்தானி அகமதிகள் தாங்களும் தங்களுக்காக துவா செய்யுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று சலவாத் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். மேலும் 200 முறை ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத். இப்பொழுது இதன் பக்கம் எந்த அளவு கவனம் செலுத்த இயலுமோ செலுத்த வேண்டும். நாம் துவாவிற்கான உரிமையை செலுத்தியவாறு துவாவின் பக்கம் கவனம் செலுத்துவோம் என்றால் பிறகுதான் வெற்றி உள்ளது. எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது இருந்ததோ அவ்வளவு செலுத்தப்படவில்லை. இதை மட்டும் கூறிவிடுவது, சில மக்கள் எனக்கு எழுதவும் செய்து விடுகிறார்கள். அதாவது வெறும் துவாவினால் ஒன்றும் நிகழாது, வேறு சில விஷயங்களும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்?
நம்முடைய ஆயுதமோ துஆக்கள் மட்டுமே ஆகும். இது தொடர்பாக நான் பலமுறை எடுத்துரைத்திருக்கின்றேன். அவர்களின் மேற்கோள்களை எடுத்து கூறியிருக்கின்றேன். துஆக்களினால் ஒன்றும் நிகழாது என்பது முற்றிலும் தவறான சிந்தனையாகும். எவ்வாறு இருப்பினும் துஆக்கள் மட்டுமே நம்முடைய வெற்றிக்கான தீர்வாகும். அல்லாஹ் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. நாம் துஆவிற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆவோமாக. துஆக்களினால் ஒன்றும் நிகழாது என்று மட்டும் நாம் கூறினால், உரிமையை செலுத்தவில்லை என்றால், இது நாம் அல்லாஹ்விடம் செய்யும் முற்றிலும் தவறான முறையீடாகும். எனவே நாம் இதற்காக இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும். இன்று கராச்சியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தீவிரவாதிகள் இஸ்லாத்தின் பெயரில், இவர்கள் தீவிரவாதிகள்தான், பள்ளி வாயிலின் மீது தாக்குதல் நடத்தி நம்முடைய ஒரு அஹ்மதியை ஷஹீதாக்கி இருக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதன் விபரம் இப்பொழுது கிடைக்கவில்லை. விபரம் கிடைக்கும் பொழுது நான் எடுத்து கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த அநீதியாளர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை விரைவில் செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر